Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 669 பார்ட் 1. ஓபன் பண்ண டோஃப்ளமிங்கோ ஆளுங்கெல்லாம் சும்மா திருச்சடிச்சு போய் விழுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே லூஃபி, ஜோரோ, கின்னு இவங்க 3 பேரும் பண்ணு மாதிரி பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பைலட் எல்லாம் கேஷலா போயிட்டு இருப்பா. பரவாயில்லையே பைலட் நல்லா பந்தாடுறானுங்களேன்னு. அதுலயும் அந்த வில்ல பழுக கண்ணெல்லாம் வச்சு சுடுவானுங்க. ஜோரோ அசஞ்ச மாதிரியே இருக்காது. ஆனா அவனை தாண்டி போற புல்லட் எல்லாமே 4 துண்டா விட்டு தான் போகும். புல்லட்டே வேலைக்கு ஆகல, கத்திய வச்சு மட்டும் என்ன கிண்ட முடியுமா? வெட்டுன்னு காட்டுத்தனமா வெட்டி தள்ளிட்டு போவாங்க. நீங்க மட்டும் தான் அடிப்பீங்களா? ஏன் நான் அடிக்க மாட்டேன். நான் காலை தூக்கி ஒரு சொல்லிட்டுவா எல்லாம் பேனு வாய பந்துட்டு கீழே விழுவானுங்க. அது சாதாரண அடி இல்ல, இடி. எப்படியா இவங்க மாங்கன்னு சண்டை போடும்போது ஜோரோ கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணிடுவானா. அதுல நம்ம விக்கா திருச்சிருவா. நல்ல வேலை கிண்ண அடிச்சு புரண்டு போய் அவளை புடிச்சிருவான். எப்படியா இவங்க மாத்தி அடிச்சு எல்லாத்தையுமே பொல்லந்து கட்டிட்டாங்க. நல்ல வேலை விக்காக்கு எதுவும் ஆகல. உடனே ஜோரோ வந்துகிட்டு கிண்ணுகிட்ட அவளை பாத்துக்க சொல்லிடுவான். அவன் என்னால எல்லாம் முடியாது, நான் எப்படியாச்சும் டாய் ஹவுஸை கண்டுபிடிச்சே ஆகணுமா. ஏன்னா அவன் வந்தது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல டோஃப்ளமிங்கோவை காலி பண்றதுக்கோ இல்ல, அவனோட ஃப்ரெண்டு காஞ்சிரோவை காப்பாத்த. அதனால என்னால எல்லாம் முடியாதுமா. உடனே விக்கா இருந்துகிட்டு அட லூசு பையல, நானுமே இப்ப அங்கதான்டா போகணும், அங்க எஸ்ஓபி ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது, தட்டுப்புட்டுன்னு அங்கதான் போய் ஆகணுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ அப்படியா, அப்படின்னா பஞ்சாயத்து இல்லையே, அப்ப நாங்க 2 பேரும் டாய் ஹவுஸுக்கு போறோம், நீங்க மத்த வேலையை பாருங்க நீர்வான். ஏன்னா அவங்க வந்தது ட்ரெஃபல்கர் லாவை காப்பாத்த. டாய் ஹவுஸ் எங்க இருக்கு என்னன்னு கேட்டா விக்கா எல்லாம் பக்காவா பெர்ஃபெக்ட்டா சொல்லுவா. இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்குது, ஆனா அதுக்காண்டி உடச்சுக்கிட்டு எல்லாம் போக கூடாது, பல்ல பேத்துருவேன். அந்த பக்கமா ஸ்டேர்ஸ் இருக்கு, அது வழியா இறங்கி போயிடலாம்பா. ஓகே ரைட்டு, இப்ப எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் நீ தெரிச்சடிச்சு வெளியில வந்துடாதன்னு சொல்லி சட்டைக்குள்ள வச்சு அமுத்திடுவான். இங்க இருந்து 2 குரூப்பா பிரிஞ்சிடறாங்க. அதுல கின்னு விக்காவும் டாய் ஹவுஸுக்கு போறாங்க. மத்தவங்க எல்லாருமே ட்ரெஃபல்கர் லாவை காப்பாத்த போறாங்க. அந்த டைம் ராயல் பேலஸ்ல ராம்பார்ட் டவர் B1ல பயங்கரமான கலவரம். இந்த மாதிரி லூஃபி வந்துட்டா அவனை விடக்கூடாது, எல்லாம் பொழந்துகிட்டீங்க அப்படின்ட்டு பயங்கரமா அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் சரி நம்ம பள்ளியில தொட கூட முடியல, எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு அவனுக்கு பாட்டுக்கு வருவானுங்க. அப்படி எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு வரும்போது ஒரு சில இடத்துல யாருமே இல்லாம இருப்பாங்களா. அப்பாடா இங்க ஃப்ரீயா போலான்னு சொல்லிட்டு போனா அந்த இடமே சும்மா கட்டமுட்டன்னு கண்ணா பின்னான்னு ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமா என்ன நடக்குது, திடீர்னு இப்படி அதிருதேன்னு பீதியாகி நிப்பாங்களா. அப்ப திடீர்னு செவுத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பொத்துக்கிட்டு வெளியில வரும். மறுபடியும் அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். என்னதுன்னு பார்த்தா செவுத்துல மூக்கு கிரியேட் ஆகுது, வாய் கிரியேட் ஆகுது, அப்படியே ஏதோ உருவம் வர்ற மாதிரியே இருக்கும். அப்படி என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் தான் பயங்கரமான ஷாக்கு, நிஜமாவே அது ஒரு உருவம் தான். ஸ்டோன் மான்ஸ்டர் வந்துருச்சான்னு பார்த்தா இது வேற ஒண்ணும் இல்ல, இதோட பேரு தான் பிகா. இது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வயலட் எல்லாத்தையும் சைலண்டா சாதுவா போக சொன்னா. ஆனா நம்ம பையல தான் இறங்கி குட்டைய குழப்பி விட்டானுங்களே. அதான் டோஃப்ளமிங்கோட ஆளு பிகா வந்துட்டான். ஆளு சும்மா கோட்டை சிவரா பெரிய சைஸ்ல பட்டு பயங்கரமா வந்து நிப்பானா. லூஃபியே பார்த்துட்டு ஒரு செகண்ட் வாயை பாழ்ந்துருவான். எத்த தண்டின்னு. இவன் தான் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியிலேயே ஒரு டாப் எக்ஸிகியூட்டிவ். பேரு பிகா. ஸ்டோன் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். கல்லாவே இருக்கிற ஒரு ஹியூமன். ஆனா லூஃபிக்கு இவனை பார்த்தா ஹியூமன் மாதிரியெல்லாம் தெரியல. ஏன்டா நிஜமாவே நீ ஹியூமனானு கேட்டவன அப்படியே பேன்னு பாப்பானா. டேய் அதான் கேட்கறல, கேட்டா ஏதாச்சும் பேசுறா விளக்கண்ணே. அதான் மூக்குக்கு கீழே ஒரு பெரிய பொந்து வாயின்னு வச்சிருக்கியே, அதுல பேசுவியா இல்ல பேஸ்ட் ஒட்டி போஸ்ட் போடுவியா? நன்னாரி பயல, நீ என்ன ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிகிறியான்னு வண்டையா போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். அவன் கையை வச்சு ஓங்கி ஒரே குத்து, ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். ஜோரோ ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவான், அவனோட வாய்க்குள்ள மட்டும் இவங்க போனாங்க ஒரு கடி கடிச்சானா போதும் மொத்தமா நசுங்கிடுவாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்தது மிதிக்க வருவான், அதுலயும் ஜஸ்ட்ல எஸ்கேப். எப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடிட்டே இருப்பாங்க. லூஃபிக்கு கடுப்பாயிரும். கொய்யால நீ டாப் எக்ஸிகியூட்டிவா இருந்தா எனக்கு, நெய்ல பந்தியில பாயாசம் திங்கிறவனா இருந்தா எனக்கு என்ன, நான் போய் அடிக்கிற அடியில அந்த டோஃப்ளமிங்கோ துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறான். குறுக்க வந்தவனுக்கு எல்லாம் இதாண்டா கதின்னு செகண்ட் கியர்ல கம் கேட்லிங்னு கண்ணா பின்னான்னு குத்துவான். இரும்பையே நம்மால சுக்கலா உடப்பான். இவன் வெறும் சிவரு தானே, அதனால அடிச்சு பீஸா திருக்க விட்டுருவான். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா போனா மறுபடியும் அடியில இருந்து பெரிய சைஸ்ல வந்து நிப்பான். வயலட் பார்த்துட்டு நான் தான் முன்னாடியே சொன்னல, இந்த வீணா போனவன் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் காலி பண்ண முடியாதா. டம்மி பீஸா இருந்தா எவனாச்சும் டாப் எக்ஸிகியூட்டிவா வைப்பானா. மூல கோளாறு பிடிச்சவன் இப்படித்தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான்பா. இவன் சாதாரணமா ஸ்டோனை மர்ஜ் மட்டும் பண்ணல, ஸ்டோனால என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவனால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா இந்த மொத்த பேலஸுமே ஸ்டோனால உருவானதான். அப்படின்னா இந்த பேலஸே இவன் கண்ட்ரோல் தான். அவன் என்ன பண்ணுவான், 2 பக்கமா கையை விட்டு நடுவுல நம்மால விட்டு அப்படியே நசுக போவான். பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்களா, அப்படியே நடுவுல விட்டு அடிச்சு நசுகி சப்பி அவன் பாட்டுக்கு விளையாண்டு தள்ளிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. அங்க அந்த நேவி ஆளுகள்லாம் நம்ம பிராங்கிய போட்டு கண்ணா பின்னான்னு கண்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. கையில ஒரு கன்னு கிடைச்சிருச்சுன்னு அவனுங்க பண்ற அட்டுவலியும். எனக்கு தெரிஞ்சு அந்த கன்னுல அதிகபட்சம் ஒரு 2 புல்லட் இல்ல 6 புல்லட் போலாமா. அந்த மாடலுக்கெல்லாம் மேக்சிமம் 1 தான் இருக்கணும் நியாயப்படி. ஆனா
கேஜிஎஃப் மிஷின் கன்னு மாதிரி சும்மா பட்டன்னு அவனுக்கு பாட்டுக்கு சுட்டு தள்ளுறானுங்க. பிராங்கி நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுவான், நல்லா சுடுங்க இன்னும் சுடுங்கன்னு. ஏன்னா அவனுக்கு அப்படி கண்ணா பின்னான்னு சொல்றது வில்ல பள்ளிகளோட ஆளுங்க மேலதான் போய் பட்டுக்கிட்டு இருக்கும். பிராங்கிக்கு ஆப்வியஸ்லி எதுவும் ஆக போறது இல்ல, ஏன்னா அவன் சைபார்க்கு. அந்த டைமுங்கும் போது அந்த பேபி ஃபேஸ் சீனியர் பிங்க் வந்து நேவி சுடுறத நிப்பாட்டுங்கடா பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க டெரிட்டோரிக்குள்ளேயே நீங்க வருவீங்க, இது எங்களோட ஃபேமிலிடா, நீங்க எல்லாம் வரக்கூடாதுமானா. அட பீடிங் பாட்டல் வாயா, எங்க டார்கெட் பிராங்கி மட்டும்தான். அவன் ஒரு சைபார்க்கு, அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹேட்டை சேர்ந்தவன். தேவையில்லாம எங்க கன்னுல சுடுபட்டு சாகக்கூடாதுன்னா அப்படி ஓரமா போய் உட்காரு குழந்தை, மூக்கு வழியா புல்லட் போயிட போதுமானுங்க. நீங்க எல்லாம் முட்டா பைய நேவிங்க, நாங்க என்ன கிண்டனும் என்ன கிண்டக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, அதனால வெளியே போங்கடா அயோக்கிய ரேஸ்கல்களான்னு சொல்லிட்டு முன்னாடியாச்சும் ஒரு ஷூ பிரஷ் வச்சு பல்லு வளர்க்கணும். ஆனா இப்போ 2 ஷூ பிரஷ். இதுல வேற இவனுக்கு ஜால்ரா போட 4 பொண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கு மாசு ஆஹா ஓஹோன்னு. அவனுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ இல்ல வீக்கா இருக்கானோ அதை பத்தி கவலை இல்ல, அவனுக்குன்னு வெக்கம் மானோ சூடு சொரணன்னு ஏகப்பட்ட ஐட்டம் உள்ள இருக்காமா. அதனால வெளியே போங்கம்மா. அவனை அரை செகண்ட் பார்த்தாலே 6 நாளைக்கு வந்து எடுக்கணும். இவளுக்கு என்னடான்னா அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சீனியர் எங்களை திட்டுங்க, நீங்க எவ்வளவு திட்டுனாலும் அதை கேட்க நாங்க ரெடியா இருக்கோம் பாருங்க. இவளுகளெல்லாம் சன்ஃபிளவர் ஆயில் ஊத்தி கொளுத்தணும். டேட்டி டாக்ஸ், அந்த பைத்தியக்காரன் தான் போக சொல்றான்ல, போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல, நாங்கெல்லாம் நேவி ஆளுக, சட்டம் தன் கடமையை செய்யும், எங்களுக்கு குறுக்க நீ வந்த அதுக்கப்புறம் நீ நொந்தன்னு சொல்லி அந்த பேபி குட்டியை ரொம்ப கடுப்பேத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் அந்த பேஸ்டல் என்ட்ரி கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கடா சுற்றாதீங்கன்னு அவன் பேச்சுவார்த்தை நடத்துவான். என்னன்னா நேவி இந்த பஞ்சாயத்துல இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி டோஃப்ளமிங்கோ கிட்ட இஷோ பேசியாச்சு. அதனால தேவையில்லாம எதுக்கு நமக்குள்ள சண்டைமா, அது அந்த பேபி பிங்குக்கு சுத்தமா புரியல. ஆனா டோஃப்ளமிங்கோவே சொல்லியிருக்கான்னா கேட்டுத்தானே ஆகணும். எனக்கு ஓகே நீருவான். உடனே அவளே 4 பேரும் எங்களுக்கும் ஓகே பாளுங்க. இங்க இப்படி சீரியஸான பேச்சு போயிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம பிராங்கி உட்கார்ந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா பயலுக்கு போர் அடிச்சு போச்சாமா. நீங்களுமே அட்டாக் பண்றேன்னு மொக்கதாண்டா பண்றீங்க, நான் இப்ப பைரட் ப்ளூஸ்னு ஒரு பாட்டு பாடுறேன், அதை கொஞ்ச நேரம் மூடிட்டு கேக்குறீங்களா. உடனே 2 குரூப்புமே காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப அந்த பேஸ்டில் அவன் ஆளு எல்லாம் திட்டியும், காய்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கே இருக்க போகுது. நம்ம கத்துக்கிட்ட முழு வித்தையுமே இவன் மேலதான் இறக்க போறோம். ஒன்னு இவனை புடிங்க, இல்ல 2 உடங்க குப்பையில போட்டுருவோம். ஆனா இவன் முழுசா மட்டும் இங்க இருந்து போக கூடாதுன்னு உடனே அப்பாடா இப்ப வாச்சு சீரியஸா சண்டைன்னு வந்தீங்களே, ரெடிப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆவான். அந்த டைம் அந்த லூசு பைய சீனியர் பிங்க் வழக்கம் போல கிரவுண்ட்ல உள்நீச்சல் வெளி நீச்சல் எல்லா நீச்சலையும் போட்டு நேரா சேர்ல போய் படுத்துருவான். என்னன்னா பயலுக்கு டயர்டா இருக்காம வேர்க்கவும் செய்தான். அப்படி நேவியாளுங்க என்னதான் கிண்டானுங்கன்னு உட்கார்ந்து பொறுமையா பாப்போம்னு ரெஸ்ட் எடுப்பான். இப்ப காமெடி என்னன்னா நேவியாளுங்க உள்ள வந்தது பிராங்கிக்கு வந்து பயமா இல்ல, ஏதோ பார்ட்டி கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுங்களே கொய்யாலைலாம், நான் சண்டா பாடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணா பின்னான்னு கண்ட மேனி சுடுவானுங்க. இவன் வழக்கம் போல மிசைல்ஸை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு சுட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே காதர விட்டு ஓட விடுவான். நேவி சோல்ஜர்ஸ் யாரும் இப்படி இவன் அட்டாக் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீனியர் பிங்கே பார்த்துட்டு அசந்துருவான். ஏன்னா இவன் ஒத்த ஆளு நின்ன இடத்தை விட்டு 1 இன்ச்சு கூட அசையாம மொத்த நேவி சோல்ஜர்ஸையுமே அடிச்சு பறக்க விடுறான்ல, இவனோட தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாராட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த பேஸ்கல் இருந்துகிட்டு இவங்கிட்ட சாதா கண்ணெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மளோட புது கண்ணான இறக்குங்களே, இன்னைக்கு இவனை பொசிக்கிடலாமா. உடனே ஓகே பாஸ்ன்ட்டு பெரிய பெரிய கண்ணெல்லாம் எடுத்து சுடுறதுக்கு எய்ம் பண்ணுவானுங்களா. பிராங்கி பயப்படுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல, ஏன்னா நான் சட்டு புட்டுன்னு சுடுங்கடா எனக்கு ஆர்வமா இருக்குதுமா. பயர்னு சொன்ன உடனே டப்புன்னு பிராங்கி மேல வந்து அடிச்சு அப்படியே தக தக தகன்னு நம்ம பையன் நெருப்புல எரிய ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம பாடி எல்லாம் அப்படியே நடுங்குமா. நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. அவ்வளவுதான் பிராங்கி எரிய ஆரம்பிச்சிட்டான், இதோட அவன் சோலி முடிஞ்சதுன்னு. பிராங்கி ஐயோ ஆத்தாடி என்னால முடியலன்னு சொல்லி அப்படியா இப்படியான்னு ஆடுவான். அந்த டைம் ஸ்டிஃபா இருந்த அவனோட முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.